ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த கிளாஸில் இது நம்மளுடைய 3வது கிளாஸ் பொட்டென்ஷியல் கெப்பாசிட்டர். இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரோ ஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ரைட்டா? எலக்ட்ரோ ஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி சிம்பல் வந்து அப்சிலான், யூ அப்படின்னு சொல்லலாம். அப்சிலான் இது ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி. இதுக்கு ஆல் எனர்ஜி ஜூல் தானே, யூனிட் வந்து ஜூல். இது என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா the amount of work spent to make a system of charges. ஓகேயா? இப்போ ஒரே ஒரு சார்ஜ் இருக்கு, இதை கொண்டு வந்து இங்க வைங்க அப்படின்னா நம்ம எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டியது இல்லை. இந்த சார்ஜை இந்த இடத்துல வைக்கிறோம், அவ்வளவுதான். அப்படி இருக்கிறப்ப நம்ம பண்ற ஒர்க் வந்து 0. அதனால எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் an isolated charge is 0. இப்ப அடுத்த விஷயத்தை நான் சொல்லும் போது இது உங்களுக்கு தெளிவா புரியும். அடுத்த விஷயம் என்ன? 2 சார்ஜ். ஓகே, 2 சார்ஜ். இங்க ஒரு சார்ஜ், இது ஏங்கிற பாயிண்ட், இது பிங்கிற பாயிண்ட். இங்க ஒரு சார்ஜை வைங்க, வைக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, வச்சிட்டோம். இங்க ஒரு சார்ஜை வைங்க, வைக்கும்போது ஒரு பிரச்சனை என்ன வருது அப்படின்னா, this is the electric field of this one. இதுக்குள்ள இன்னொரு சார்ஜ் Q2 கொண்டு வரும்போதே இது ரிப்பல் பண்ண ஆரம்பிச்சிடும். அதையும் மீறி தான் கொண்டு வந்து இங்க வைக்கணும். therefore we are doing some work. அந்த ஒர்க் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் திஸ் சிஸ்டம். புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். 2 மேக்னெட் இருக்கு நம்ம கிட்ட, ஒரு டேபிள் இருக்கு. ஒரு மேக்னெட்டை கொண்டு வந்து வையி, எந்த பிரச்சனையும் இல்லை, வச்சுட்டோம். இன்னொரு மேக்னெட்டை கொண்டு வந்து வையின்னு சொல்லும் போது, இது டேபிள், உங்களுக்கு தெரியுதா? டேபிள் மேல இது இருக்கு. இப்ப இன்னொரு மேக்னெட்டை கொண்டு வரும்போது, நார்த் போல் கொண்டு வரும்போது இது ரிப்பல் பண்ண ஆரம்பிச்சிடும். இது நகர்ந்து ஓட ஆரம்பிச்சிடும். இதை பிடிச்சிக்கணும், நகராத உட்காரு அப்படின்னு. இப்ப இதை கொண்டு வரணும், கை வலிக்கும். ஏன்னா ஸ்ட்ராங் மேக்னெட்ஸ், அப்படியே பிடிச்சி பக்கத்துல கொண்டு வரணும். இதையும் பிடிச்சிக்கணும். அப்ப நார்த் பக்கத்துல இருக்கு, இதை புஷ் பண்ணுது, இதை புஷ் பண்ணுது, நம்ம ஹோல்டு பண்ணிட்டு இருக்கோம். அதான் இதுல இருக்கக்கூடிய எனர்ஜி. கையை விட்டு பார்த்தோம்னா டக்குன்னு ஓடி போயிடும் ரெண்டும். ஓகே, புரியுதா? அது மாதிரி ஒரே ஒரு சார்ஜை கொண்டு வந்து வைக்கும் போது நம்ம எந்த ஒர்க்கும் பண்ணலன்னு சொன்னேன், அதனால அதுல எனர்ஜி இல்லை. அப்ப நீங்க எழுதிக்கலாம், ஐசோலேட்டட் சார்ஜ், தனியா இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ், has no potential energy. Okay, come on, note down. தனியா ஒரு சார்ஜ் இருந்ததுன்னா அதுல எந்த எனர்ஜியும் இல்லை. எழுதிக்கிட்டீங்களா? அடுத்ததுக்கு போலாமா? ரைட். 2 சார்ஜ். யூ வாண்ட் டு மேக் அ சிஸ்டம் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை நீ பண்ணு, 2 சார்ஜை வை அப்படிங்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை கொண்டு வந்து வைக்கிறீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து இதை வைக்கணும், எவ்வளவு தூரம்? 6 meters அவே. இதை கொண்டு வந்து வைக்கணும். யூ ஓவர் கம் தட் ரிப்பல்ஷன். இதை ஹோல்டு பண்ணிக்கிறீங்க, நகர விடாமல். இதை கொண்டு வரீங்க, இது ரிப்பல் பண்ணுது, அதையும் மீறி கொண்டு வந்து இங்க வைக்கிறீங்க. அதுக்கு யூ ஆர் டூயிங் சம் ஒர்க். தட் இஸ் த எனர்ஜி. ஓகே, திஸ் இஸ் அ கான்செப்ட். வாட் இஸ் த ஃபார்முலா? ரைட்டா? ஃபார்முலா வேணும்ல. சரி, எவ்வளவு சார் ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற டவுட் வருது. ரைட், அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இதை எடுத்துறணும். இப்ப தூரத்துல ஒரு கூலும் இருக்கு, யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. சோ நான் என்ன சொல்றேன்? இந்த ஒரு கூலுமை அப்படி கொண்டு வந்து இங்க வைப்பா அப்படிங்கிறேன். அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் எவ்வளவு சொல்லுங்க? யாருக்கு ஞாபகம் இருக்கு? The amount of work required for bringing unit positive charge from infinity to this point, that is known as potential. Okay, எந்த பாயிண்ட்? B, potential at B.
அப்ப ஒரு கூலுமை நம்ம இங்க கொண்டு வரதுக்கு நம்ம பண்ண வேண்டிய வேலைக்கு பேரு தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் பிகாஸ் ஆஃப் திஸ் சார்ஜ் அட் பி. பொட்டென்ஷியல் ஃபார்முலா தெரியும்ல? ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? 1/4πε0 சார்ஜ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ். அப்ப ஒரு கூலும் ஒர்க் ஃபார் 1 கூலும். ஒரு கூலுமை கொண்டு வரதுக்கு நீ பண்ற ஒர்க் எவ்வளவு? V. இப்ப நான் ஒரு கூலும் இல்லப்பா, 2 கூலுமை கொண்டு வரேன். சரி, ஒரு கூலும் அப்படின்னா நீ பண்ற ஒர்க் V. இது ஒண்ணு இல்ல 2 அப்படிங்கிறேன். 2 கூலுமை கொண்டு வரணும். அப்ப எவ்வளவு ஒர்க் பண்ணுவோம்? 2 times. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம், ஒரு போர்ட்டர்ட்ட அண்ணா இந்த பெட்டியை தூக்கிட்டு வாங்குங்கிறோம், 10 ரூபா அப்படிங்கிறாரு. இன்னொரு பெட்டியை கொடுக்குறோம், என்ன சொல்லுவாரு? 2 பெட்டியை தூக்கணும், 20 ரூபா கொடுப்பா அப்படிம்பாரு. ஒரு கூலுமை கொண்டு வர்றதுக்கு V, 2 கூலும் கொண்டு வர்றதுக்கு 2V, 10 கூலுமை கொண்டு வர்றதுக்கு 10V. நம்ம ஆக்சுவலா கொண்டு வர்றது எது? Q2. Q2 இங்க கொண்டு வரணும். அப்ப என்ன ஒர்க் நம்ம பண்ணணும்? Q2 into V. ஏற்கனவே விக்கு ஃபார்முலா எழுதியிருக்கோமே. எஸ். அப்ப டபிள்யூங்கிறது என்ன அப்படின்னா, டபிள்யூங்கிறது எனர்ஜி. எனர்ஜிங்கிறது எவ்வளவு? Q2 into V, that is 1/4πε0 Q1 divided by R. So electrostatic potential energy in this system, இந்த Q2 கொண்டு வந்து இங்க வச்சிட்டோம். அப்ப இந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா 1/4πε0 Q1 Q2 by R. That is the formula. Okay, எழுதிக்கலாம். ஓகே, இது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ நம்ம சார் என்ன சார் இந்த Q2 கொண்டு வர்றது இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு, நம்ம முதல்ல Q2 வச்சிருவோங்க. முதல்ல Q2 வச்சிருவோம். இதுதானே தொந்தரவு பண்ணுது, இதை வச்சிருவோம் அப்படின்னு யோசிச்சின்னா Q2 வைக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. Q2 வச்ச உடனே this will become the electric field of this charge. இப்ப நீ Q1 கொண்டு வரணும். அப்ப Q1 வெளியிலேருந்து இங்க கொண்டு வரும்போது again you have to do the same work. அந்த Q1 கொண்டு வரும்போது you have to overcome the electrostatic repulsion and place Q1 at this position. அப்ப எவ்வளவு ஒர்க் நம்ம பண்ண போறோம்? அதே ஒர்க் தான் பண்ண போறோம். இது எப்படி இருக்குன்னா, சார் பிசிக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு, லெசன் 1 2 3 புக்கை திருப்பி போட்டு லெசன் 10 9 8 அப்படி படிக்கிறேன். எல்லாம் ஒன்று தானே, எப்படி படித்தாலும் அதே ஒர்க் தானே. அப்போ நம்ம என்ன செஞ்சாலும் இல்லை, இன்னொருத்தர் வேற மாதிரி யோசிக்கலாம். சார் இது ஏ, இது பி, இந்த கையில் ஒரு மேக்னெட், இந்த கையில் ஒரு மேக்னெட், பட்டக்குன்னு வைக்கிறான் சார் அப்படிங்கலாம். அப்படி வச்சாலுமே இது ரெண்டும் ரிப்பல் பண்ணோம், நம்ம அதே அளவு ஒர்க்கு தான் பண்ணுவோம். ஓகேயா? வி கேனாட் எஸ்கேப் ஃப்ரம் திஸ். அதனால ஒரு ஃபார்முலா நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல படிச்சிருக்கோம். அது என்ன ஃபார்முலா? There are two charges separated by some distance. Then there is electrostatic potential energy which is K into Q1 Q2 by R. இது ஒரு ஸ்கேலர் குவாண்டிட்டி, இதுக்கு யூனிட் ஜூல். ஓகே, எழுதிக்கலாம். ஓகே, எல்லாரும் போடுங்க. ஒரு சின்ன ப்ராப்ளம், ஈஸியான ப்ராப்ளம். சார்ஜ் Q1 3 மில்லி கூலும், சார்ஜ் Q2 5 மில்லி கூலும், separated by distance 6 centimeter. Can you tell me the electrostatic potential energy in this system?
ஓகே, ஃபார்முலா என்ன? 1/4 pi epsilon naught q1 q2 by r. What is the value? 9 into 10 power 9. 3 millicoulomb. Millina 10 power minus 3. 5 millicoulomb. Millina 10 power minus 3 divided by 6 centimeter. Centimeter 10 power minus 2. Okay. இப்போ என்ன பண்ணலாம்? 3 6 cancel 2. 9 into 5, 45 by 2. 45 by 2, 22.5. இது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 10 பவர் 3 இருக்கு. இது மேல வந்தா 10 பவர் 5 வந்துருது. 10 பவர் 5 ஜூல். தட் இஸ் த எனர்ஜி. எழுதிக்கலாம். ரைட், எழுதிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? புரியுதெல்லாம் இருக்கும். சப்போஸ் நான் பாசிட்டிவ் வைக்காமல் இந்த இடத்துல ஒருவேளை நான் பாசிட்டிவ் சார்ஜ் இல்லாமல் அந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் வச்சால் அப்ப ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் பண்ணும்போது இங்க மைனஸ் வரும், ஆன்சர்ல மைனஸ் வரும். அங்க மைனஸ் வந்துச்சுன்னா -22.5 into 10 power 5 அப்படின்னு வரும். ஒருவேளை இது மைனஸ், இதுவுமே மைனஸ் அப்படின்னா மறுபடியும் 2 மைனஸ் பிளஸ் ஆயிட்டு இதே ஆன்சர் தான் வரும். அப்போ லைக் சார்ஜஸா இருந்தா there will be repulsive force. அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி பாசிட்டிவ். லைக் சார்ஜஸ் இதுவும் மைனஸ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எனர்ஜி பாசிட்டிவ். ஆப்போசிட் சைன் இருந்துச்சுன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அப்பதான் எனர்ஜி வில் பி நெகட்டிவ். நம்ம ஆட்டம்ல இது நியூக்ளியஸ், இது எலக்ட்ரான், இது ஆப்போசிட்ல இருக்கிறதுனால ஒரு ஆட்டம்ல பாத்தீங்கன்னா தி பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் நெகட்டிவ். சரி, ஃபார்முலா வச்சு கணக்கு போடுறதெல்லாம் சின்ன புள்ளத்தனம் சார், ஃபார்முலாவே கண்டுபிடிக்கணும் சார் அப்படின்னீங்கன்னா ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பார்ப்போம். இப்ப there are charges like this. There are 3 charges. இது ரெண்டுக்கு நடுவுல என்ன டிஸ்டன்ஸ்? R12. இது ரெண்டுக்கு நடுவுல என்ன டிஸ்டன்ஸ்? R13. இது என்ன டிஸ்டன்ஸ்? R23. Can you find a formula for electrostatic potential energy of this system? நீங்களே யோசனை பண்ணுங்க. சில பேருக்கு ஃபார்முலா ஏற்கனவே மனப்பாடமா தெரியும், படபடன்னு எழுதியிருப்பீங்க. ஒரு சில பேர் நான் சொன்ன கான்செப்ட் வச்சு அப்படி லைட்டா ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, என்ன பண்ணலாம்? ஓகே, கவனி, என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு சார்ஜை வைக்கலாம். சரிங்க, இந்த ஒரு சார்ஜை வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்க. there is no force, nothing. ஓகே, ஸ்டார்ட். ஒரு மேக்னெட்டை வைக்கிற மாதிரி இந்த சார்ஜை வைக்கிறோம். இப்போ now I have to place the second charge Q2 here. இதை கொண்டு வரும்போதே இது சண்டை போடும். அப்ப நம்ம ஒர்க் பண்ணுவோம், அந்த ஒர்க் எனர்ஜி ஆயிரும். அது எவ்வளவு அப்படின்னா K into Q1 Q2 by R12. You know this. இப்ப இங்க கொண்டு வர you are placing Q3 வரும்போது ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அதையும் மீறி கொண்டு வந்து இதை உள்ள கொண்டு வந்து வைக்கிறேன். அப்ப கொண்டு வந்து வைக்கும் போது இது ரெண்டு கடையில உள்ள ரிப்பல்ஷனை இதை ஓவர் கம் பண்ணணும், இது போடுற சண்டையை ஓவர் கம் பண்ணணும் இல்லையா? அப்போ
விஜய் வந்து சிஎம் ஆகணும்னா டிஎம்கே கூட சண்டை போடணும், ஏடிஎம்கே கூட சண்டை போடணும். அப்ப இதுல வரக்கூடிய எனர்ஜி என்ன? கே Q1 Q3 by R13. இந்த ரிப்பல்ஷன்னால நம்ம ஓவர் கம் பண்றோமே, நம்ம ஒர்க் பண்றோமே, அது எவ்வளவு? K into Q2 Q3 by R23. This is the energy in this system. Take two at a time. ஓகே, இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபார்முலா? ஃபார்முலாவை பக்காவா எழுதிட்டீங்களா? கேன் ஐ கோ டு அ ப்ராப்ளம்? ஓகே, கம் ஆன். டெஃபினெட்லி யூ கேன் டூ. ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரு ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. சைடு ஏன்னு எடுத்துக்குவோம். இப்ப சார்ஜஸ் கொண்டு வந்து வைப்போம். இங்க ஒரு சார்ஜ் Q, இங்க ஒரு சார்ஜ் 2Q, இங்க ஒரு சார்ஜ் 3Q. ஓகே, find the energy now. How much is the electrostatic potential energy in this system? என்ன பண்றீங்க? கொஞ்சம் ஆரம்பத்தில் ஃபார்முலா எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபார்முலா எழுதி எழுதி நல்லா ஞாபகப்படுத்தணும். அப்புறம் யூ வில் பிகம் an எக்ஸ்பர்ட். இப்போ நீங்கள் வந்து K into Q1 Q2 by R12 plus K into Q1 Q3 by R13 plus K into Q2 Q3 by R23. This is the formula. Okay, take two charges at a time. இதையும் இதையும் எடுத்துக்குவோம். அப்ப எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு K into ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் divided by distance. இது ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும்? 2Q² divided by distance A. இது வந்து A, ரைட். அடுத்து டேக் நெக்ஸ்ட் 2. இதையும் இதையும் எடுத்துக்கலாம் சார். ஓகே, பிளஸ் K into 2Q into 3Q 6Q². 2 into 3 6 by A. அடுத்தது இதையும் இதையும் எடுத்துக்குவோம். அப்ப என்ன எழுதுவோம்? K into ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் 3Q² by A. 6 3 9 10 11. So final answer is the energy is equal to 11K Q² by A. ஓகே, புரியுதா? சரி, ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி வர்ற மாதிரி ஒரு உதாரணம் நம்ம பண்ணலாம். ஒரு ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள். இல்ல நியூமரிக்கலா போடலாமா? ஓகே, நியூமரிக்கலா போடலாம். A is 3 centimeter. இங்க சார்ஜ் இருக்கு -2 மைக்ரோகூலும், இங்க +3 மைக்ரோகூலும், இங்க +6 மைக்ரோகூலும். Can you tell me the electrostatic potential energy in the system? ப்ரீவியஸ் சம் அப்படியே பார்த்துக்கங்க, ஃபார்முலாவை பார்த்துக்கங்க.
கணக்கு நீங்க தான் போடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கரெக்டா எழுதுனீங்களா? எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கே இன்டு Q1 Q2. சரி, -2 + 3. ஓகே, -6. மைக்ரோ 10⁻⁻6 2 தரம். ரைட். K into Q1 Q2 by R 3 centimeter. இது ஃபர்ஸ்ட் டேர்ம். அடுத்த டேர்ம் என்ன? நம்ம வேற கலர்ல எழுதட்டுமா? இதையும் எடுத்துக்கலாம்ப்பா. K போடுவீங்க 9 into 10⁻9. ஓகே, Q1 போடுவீங்க -2 மைக்ரோ. அப்புறம் கூட பெருக்கிக்குவோம். Q2 போடுவீங்க 6 மைக்ரோ. டிவைடட் பை ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள் தான், அது சைடு 3 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்த டேர்ம், மூணாவது டேர்ம். இது 2 எழுதியாச்சு, இது 2 எழுதியாச்சு, இது 2 எழுதணும். தேர்ட் டேர்ம். ஸோ தேர்ட் டேர்ம் என்ன எழுதுவோம்? 9 into 10⁻9. ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் 3 microcoulomb 6 microcoulomb divided by distance 3 centimeter. Am I right? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும்ல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாத்துலயும் எது காமனா இருக்கோ வெளியில எடுத்துடலாம். ஓகே சார், அப்ப எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கே கண்டிப்பா எல்லாத்துலயும் இருக்கு. இந்த மைக்ரோ கூலும் 2 தரம் வந்துகிட்டே தான் இருக்கு. -6 -6னா -12. ரைட். 10⁻⁻2 டினாமினேட்டர்ல இருக்கு. கரெக்டா? அப்ப முடிஞ்ச அளவுக்கு வெளியில எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இன்டு பிராக்கெட் என்ன இருக்கு? -6/3. மீதி எல்லாம் வெளியில வந்துருச்சா? 10 பவர் எல்லாம் வெளில வந்துருச்சு, 9 வெளியில வந்துருச்சு. ஓகே, இங்க 10⁻9 -6 -6 இதெல்லாம் போயிருச்சு, 9 வெளியில போயிருச்சு. மீதி என்ன இருக்கு? -2 × 6/3 இருக்கு. இங்க என்ன பாக்கி இருக்கு? இந்த கலர் உங்களுக்கு அவ்வளவா தெரியாது, அதனால 9 × 10⁻9 எடுத்துட்டேன், 10⁻−6 எடுத்துட்டேன், 10⁻−6 எடுத்துட்டேன், 10⁻−2வையும் வெளியில் எடுத்துட்டேன். அப்ப பாக்கி என்ன இருக்கு அப்படின்னா, இங்க 3, இங்க 6, இங்க 3, அவ்வளவுதான். இப்ப நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். தி எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு, இது 11 12, அப்ப 10⁻−1. இங்க 6/3 -2, இது -4, இது +6. ரைட். இப்ப +6 -6 0. ஸோ த பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி ரெண்டுமே டெலிகேட்டா மேட்ச் ஆயிருச்சு. த ஆன்சர் இஸ் 0. ஸோ நம்ம கொடுத்த நம்பர்ஸ் அப்படி பியூட்டிஃபுல்லா மேட்ச் ஆயிட்டதுனால நமக்கு ஒரு ஆர்வம் என்ன வருது அப்படின்னா, இன்னொரு கணக்கு போடணும் அப்படின்னு வருது. ஓகே, ட்ரை பண்ணலாம். இது எழுதிக்கங்க. ஓகே, 0 வருது, அது கரெக்ட் தானா? செக் பண்ணுமா? ஓகே, இப்ப பாருங்க, செக் பண்ணலாம். -2 +3 +6. ஓகே, கமான் போடுங்க. -2q +3q +6q a a a. Find the energy. First என்ன எழுதுவீங்க? K into Q1 Q2 by R. அடுத்தது என்ன எழுதுவீங்க? K into
Q1 Q3 by R. அடுத்தது K into Q2 Q3 by R. ஓகே, ஆட் பண்ணுங்க. -6 இருக்கு, -12 இருக்கு, +18 இருக்கு. கரெக்டா 0 வந்துருச்சு. -6 -12 +18. அப்ப நம்ம போட்ட கணக்கு கரெக்ட் தான். இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கிறது இருந்தா 0 வந்துருது. ஸோ எழுதிக்கலாம். இப்போ அடுத்து வேற கணக்கு தரேன், போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். யூ ஃபைண்ட் அ ஃபார்முலா ஃபார் திஸ் சிஸ்டம். ஒரு சார்ஜ் இங்க இருக்கு Q1, இங்க ஒரு சார்ஜ் இருக்கு Q2, இங்க ஒரு சார்ஜ் இருக்கு Q3, இங்க ஒரு சார்ஜ் இருக்கு Q4. ஓகே, ஃபைண்ட் த ஃபார்முலா ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, எழுதிட்டீங்களா? சரிப்பா, கவனிங்க. ஃபர்ஸ்ட் Q1 வைக்கிறோம், எந்த ஒர்க்கும் நம்ம பண்ணல. இதை கொண்டு வந்துட்டோம், ரெண்டு கடையில ஒரு ஃபைட் வருது. அப்ப எனர்ஜி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. K into Q1 Q2 by R12. இப்போ நம்ம இந்த Q3 கொண்டு வரோம். கொண்டு வந்த உடனே இவங்க ரெண்டு பேருமே ரிப்பல் பண்றாங்க. பிகாஸ் we are considering all charges are positive to get the formula. So in the distance, இதுக்கு இதுக்கும் R13, இதுக்கு இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் R23. அப்ப இந்த ரெண்டு டேர்ம் வரப்போகுது. இப்ப Q3 உள்ள வந்துருச்சு. Q3 Q1 ஓட ஃபைட் பண்ணுது. அப்புறம் Q3 Q2 ஓட ஃபைட் பண்ணுது. R23 அல்லது 32. ஓகே, இது நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபார்முலா. நவ் Q4 உள்ள வருது. Q4 உள்ள வருது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள. உடனே இது சண்டை போடுதுங்க 1, இது சண்டை போடுது 2, இது சண்டை போடுது 3. அப்ப மொத்தம் 6 டேர்ம் வரும். புரியுதா? இப்ப இந்த 3 டேர்ம். Now Q4 is coming in. Q4 is fighting with Q1. Q4 is fighting with the Q2. Q4 is also fighting with the Q3. ஓகேயா? 6 டேர்ம் வரும். சில பேர் 4 டேர்ம் எழுதியிருப்பீங்க. 6 டேர்ம் வரும். மொத்தம் 2 எடுக்கிறோம். மொத்தம் 4 சார்ஜ் 2 எடுக்கிறோம். அப்படின்னா அதை 4C2 அப்படின்னு சொல்லுவோம். 6 டேர்ம் அதுல வரும். ஃபார்முலால எழுதிக்கலாம். ரைட், எழுதிட்டீங்க. இப்ப அடுத்த கான்செப்ட், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. ஓகே, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள இந்த பாயிண்ட் ஏல நீங்க கொண்டு வந்து ஒரு டெஸ்ட் சார்ஜ் Q0 அப்படிங்கிறத வைக்கணும். அப்படி வச்சால் அதுல எவ்வளவு எனர்ஜி இருக்கும் அப்படி கேட்டால்,
What is the amount of energy in the charge, test charge, which is placed in electric field? ஓகே, இதுல எவ்வளவு எனர்ஜி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த எனர்ஜி இஸ் பிகாஸ் ஆஃப் த ஒர்க் டன். ஓகே, நம்ம எவ்வளவு ஒர்க் பண்றோமோ அதுதான் எனர்ஜி. சரி, அதுக்கு எப்படி ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிக்க போறோம்? கவனி. இப்ப எலக்ட்ரிக் லைன்ஸ் ஏன் வருது? சார்ஜ்லேருந்து தான் வருது. ஓகே, யூ கன்சிடர் there is a charge here. இதுலேருந்து எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த பாயிண்ட்னா இங்கிருந்து அது இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆர். இந்த பாயிண்ட்ல நான் Q0 கொண்டு வந்து வைக்கணும். Q0 எங்கேருந்து வருது? வெளியிலேருந்து. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வெளியில இங்க இருக்கு. இந்த Q0 இங்க கொண்டு வந்து வைக்கணும். அதுக்கு எவ்வளவு ஒர்க் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் எனர்ஜி. அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்? கான்செப்டுக்கு போவேன். கான்செப்ட் என்ன சொல்லுது? யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை முதல்ல வைங்க. ஸோ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து 1 கூலுமை கொண்டு வரேன். உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ரெக்வயர்ட் ஃபார் பிரிங்கிங் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் from infinity to this point is actually work done is V. Work done is V. இப்போ நீங்க வந்து 2 கூலுமை கொண்டு வரணும் அப்படின்னா உடனே 2V, 3 கூலும் கொண்டு வரணும் 3V. நம்ம ஆக்சுவலா கொண்டு வர போறது வந்து Q2. அப்ப Q2 அப்படிங்கிற சார்ஜ் இங்கே நாங்க கொண்டு வந்திருக்கோம். அப்ப நம்ம பண்ண வேண்டிய work done is equal to V into Q2. Therefore, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள ஒரு சார்ஜை வைக்கிற எவ்வளவு எனர்ஜி இருக்குன்னு கேட்டாங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஒரு பொட்டென்ஷியல் இருக்கு. அந்த பொட்டென்ஷியலையும் நம்ம கொண்டு வந்து எந்த சார்ஜை வைக்கிறோமோ அதையும் பெருக்கணும். அப்ப the formula for energy is V into Q0. எழுதிக்கலாம். இது வந்து தனியா ஒரு சார்ஜ் தான், ஐசோலேட்டட் சார்ஜ், பட் இட் இஸ் இன்சைட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். தட் இஸ் வை பொட்டென்ஷியல் எனர்ஜி நமக்கு கிடைக்குது. ஓகே, அடுத்து இப்போ இங்க ஒரு சார்ஜ் இருக்கு. இந்த பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் B. ஒரு டெஸ்ட் சார்ஜை நம்ம இங்கிருந்து இங்க மூவ் பண்ணணும். எவ்வளவு ஒர்க் பண்ணுவோம்? ஒர்க் டன் ஃபார் மூவிங் த சார்ஜ் Q0 from B to A. ஓகே, நல்லா யோசனை பண்ணி பாரு. இப்ப வெளியிலேருந்து Q0 இங்க கொண்டு வரணும்ல, அதுக்காக நம்ம பண்ண வேண்டிய ஒர்க் அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய எனர்ஜி. ஓகே, ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப இந்த கல்லு இங்க இருக்கு, இத இங்க கொண்டு போனோம். எவ்வளவு ஒர்க் பண்ணுவ? அதான் கேள்வி. இந்த பாயிண்ட் B, இந்த பாயிண்ட் A, ஒரு மாஸ் இங்க இருக்கு. இந்த மாஸ இங்க கொண்டு போனோம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த இடம் வந்து கிரவுண்ட்ல இருந்து எவ்வளவு ஹைட்ல இருக்கு? H. இது கிரவுண்ட்ல இருந்து எவ்வளவு ஹைட்ல இருக்கு? கேபிட்டல் H. அப்ப the amount of work done எவ்வளவு அப்படின்னா the difference in potential energy. ஆரம்பத்துல இருந்த எனர்ஜி, இனிஷியல் இருந்த எனர்ஜி mgh, ஃபைனலா இதுல இருக்கிற எனர்ஜி mg கேபிட்டல் H. அப்ப இதோட இங்க இருந்து இங்க போகும்போது எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இல்லையா? இங்க இருக்கும்போது இதோட எனர்ஜி ஒரு 10 ஜூல், இங்க போகும்போது 15 ஜூல். அப்ப அந்த 5 ஜூல் எப்படி கிடைச்சிச்சு? நம்ம பண்ண ஒர்க்கு தான் காரணம். 10லேருந்து 15க்கு போச்சு. காரணம் நம்ம பண்ண ஒர்க்கு தான். அப்ப நம்ம எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கோம்? ஃபைனல் எனர்ஜி மைனஸ்
initial energy. You understand this concept? இதை எழுதிக்கும், எழுதிக்கிட்டு இதை அங்க அப்ளை பண்ண போறேன். ஓகே, இங்க அப்ளை பண்ணலாம். சரி, நான் கேட்ட கேள்வி, வாட் இஸ் த ஒர்க் டன் ஃபார் மூவிங் த சார்ஜ் Q0 ஃப்ரம் B to A? ஓகே, அப்ப நீங்க சொல்ல வேண்டிய பதில், சார் ஒர்க் டன் இஸ், ஆரம்பத்தில் இருந்த எனர்ஜி என்னன்னு எழுதிக்கலாம். ஓகே, எழுதிக்கலாமா? ஆரம்பத்தில் இருக்கிற எனர்ஜி VB into Q0. இது ஏன் இப்படி எழுதியிருக்கேன்? பிகாஸ் யூ நோ எனர்ஜி இஸ் பொட்டென்ஷியல் இன்டு சார்ஜ். Potential into charge. The potential here is VB, charge is Q0. சரி, ஃபைனல் பொசிஷன் என்ன? இங்க வருது. அப்ப அங்க என்ன எனர்ஜி? பொட்டென்ஷியல் at A into charge. What is the work done அப்படின்னா, final minus initial. What is the final energy? Potential at A into Q0. What is the initial energy? Potential at B into Q0. அப்ப காமனா நம்ம Q0 எடுத்துட்டு the final answer நம்ம எழுதுறோம். Okay, the answer is work done is equal to VA minus VB into Q0. எழுதிக்கலாம். இது சார்ஜுக்கு பக்கத்துல இது இருக்கு, ஹை பொட்டென்ஷியல். இது தூரத்துல இருக்கு, இது பாசிட்டிவ் சார்ஜ். இது ஹை பொட்டென்ஷியல், இது லோ பொட்டென்ஷியல். ரெண்டுக்கும் உள்ள பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு தென் அந்த சார்ஜால நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது we get the work done. ஓகே, எல்லாரும் எழுதிட்டீங்களா? The work done for moving the charge Q0 from B to A is ரெண்டு விதமான ஃபார்முலா. Potential energy final minus potential energy initial is one formula. Another formula VA minus VB into Q0. Right, ப்ராப்ளம் போடலாம். இப்போ இங்க ஒரு 3 மைக்ரோ கூலும், ரைட், இந்த பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் B, இது ஒரு 2 மைக்ரோ கூலும். ஓகே, இது ஒரு 3 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர். Now you tell me the amount of work required for moving the charge 2 microcoulomb from B to A. போடுங்க. ரெண்டு மெத்தட்ல இதை நம்ம போட்டு ஆன்சர் சேமா வருதா நம்ம பார்க்க போறோம். நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் கேட்ட கேள்வி என்ன? ஒர்க் டன். ஓகே, ரெண்டு மெத்தட்னு சொன்னேன். ஒன்று
ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி. ஓகே, இனிஷியல் பொசிஷன், இதுக்கு பேர் என்ன? இனிஷியல் பொசிஷன். ஓகேயா? இனிஷியல் பொசிஷன். இந்த சார்ஜ் இங்க, இந்த சார்ஜ் இங்க. இனிஷியல் எனர்ஜினா என்ன? K into Q1 Q2 Q1 Q2 divided by the distance. இங்கே இருந்து 3, அங்க 1, அப்ப மொத்தம் 4 சென்டிமீட்டர். இது இனிஷியல் பொசிஷன்ல இருக்கக்கூடிய இனிஷியல் எனர்ஜி. ஓகே, இது எவ்வளவு வருது? இங்க ஒரு 2, 27/2 into 10 பவர். இது -6 -6 -12 -3 வருது. இது பிளஸ் வந்துருது, அப்ப -1. இது வந்து இனிஷியல் எனர்ஜி. ஃபைனல் எனர்ஜிங்கிறது ஒரு டயக்ராம் ஒன்று போடுறேன். அதாவது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம் வரும்போது இந்த டயக்ராம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு இம்ப்ரூவ் பண்ணும். இந்த சார்ஜ் எங்க வந்துருச்சு? இப்ப ஏக்கு வந்துருச்சு. ஃபைனல் பொசிஷன் இது 3 சென்டிமீட்டர். Now can you write the energy in the final position? Epsilon F. போட்டாச்சா? இதுல எவ்வளவு எனர்ஜி இருக்குன்னு பார்க்கிறோம். ஃபைனல் எனர்ஜி 9 into 10 power 9 product of the charges divided by the distance. இப்ப 3 cancel and 9 into 10 power -1. இது final. What is the work done? Final is 9 into 10 power -1. The 9 into 2 18. அதானே, நெகட்டிவ்ல வரக்கூடாது. ஓகே, 9 into 2 18 into 10 power -1. ஓகே, இப்போ the final one is 18 into 10 power -1. The initial one is 13.5 into 10 power -1. அப்ப இது எவ்வளவு? 4.5 10 power -1. That means the work done is 0.45 joule. எழுதிக்கலாம். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜை பக்கத்துல கொண்டு போகும்போது we have to actually do the work. அப்ப work will be positive. சப்போஸ் இது நெகட்டிவா இருந்தா இந்த அட்ராக்ஷன்ல அதுவே ஓடி போயிடும், நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை. அப்படி மூவ் பண்ணா நெகட்டிவ் ஒர்க். எல்லாம் எழுதிக்கங்க. இப்ப இதே கணக்கை வேற மெத்தட்ல போட்டுட்டு சேம் ஆன்சர் வருதா நம்ம பார்க்கலாம். ஓகேப்பா, சேம் கொஸ்டின் எழுத போறேன். 3 2 3 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர். ஓகே, 3 2 3 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர். ப்ராப்ளம் கரெக்டா இருக்கா? 3 இருக்கு, 2 இருக்கு, 3 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் கரெக்டா தான் இருக்கு. அதே கேள்வி
What is the work done for bringing this? Find the work. அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, what is the potential at A அப்படிங்கிறேன். Potential என்ன? KQ by R. Potential is 9 into 10 power 9. The charge is 3 microcoulomb divided by R, 3 centimeter. Therefore, this is equal to, சரியா? K into Q by R. So, this is equal to 9 into 10 power 5 volt. இது potential at A. Potential at B எவ்வளவு? அது கொஞ்சம் தூரத்தில் இருக்கு, கொஞ்சம் கம்மியா இருக்கும். பொட்டென்ஷியல் பார்க்கும்போது இந்த சார்ஜ் பார்க்கக்கூடாது, இது இன்னும் அந்த பொசிஷனுக்கே வரல. இப்போ பொட்டென்ஷியல் இந்த சார்ஜினால தான், அதுதான் ஒரிஜினல் சார்ஜ். ஒரிஜினல் சார்ஜினால என்ன பொட்டென்ஷியல்? டோன்ட் கன்சிடர் த மூவிங் சார்ஜ். இட் இஸ் கோயிங் டு நவ் ஒன்லி இட் இஸ் கோயிங் டு கம். ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 3 மைக்ரோ கூலும் இருக்கு. இங்க ஏங்கிற பாயிண்ட் இருக்கு, பிங்கிற பாயிண்ட் இருக்கு. ஏல என்ன பொட்டென்ஷியல் கண்டுபிடிச்சாச்சு. பில என்ன பொட்டென்ஷியல்? 9 into 10 power 9. The charge is 3 microcoulomb divided by the distance is actually 4 centimeter. So this is equal to 27 by 4 into 10 power 5 volt. ஏன் இது கண்டுபிடிச்சிருக்கோம்? Because நமக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலா இதுதான். ரைட்டா? The work done is VA minus VB into Q naught. சரி, இந்த ஃபார்முலா. So VA minus VB into Q naught. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இப்போ என்ன ஆன்சர் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகேயா? ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு VA எவ்வளவு? 9. VB எவ்வளவு? 27/4 இன்டு காமனா என்ன இருக்கு? 10 பவர் 5. புதுசா ஒரு சார்ஜ் மூவ் ஆகுது இல்ல, டெஸ்ட் சார்ஜ், அது எவ்வளவு? 2 into 10 பவர் -6, 2 மைக்ரோகூலும். இந்த ரெண்டால இதை பெருக்கலாம், 18 minus 27/2. இந்த 10 பவர் -6 ஆல பெருக்கலாம், 10 பவர் -1. அதே ஆன்சர் 18 minus 13.5 into 10 power -1. 4.5 10 power -1, 0.45 ஜூல். நமக்கு 0.45 ஜூல் தான் வந்தது. அதே ஆன்சர் இந்த மெத்தட்லையுமே கிடைக்குது. ஓகே, அடுத்த ப்ராப்ளத்துக்கு போறேன். ரைட், இப்போ ஒரு ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள் இருக்குங்க. சரி, இப்போ இங்க ஒரு சார்ஜ் Q, இங்க சார்ஜ் Q, இங்க சார்ஜ் Q. The side is A, A, A. இப்போ இந்த சார்ஜஸை நம்ம மூவ் பண்றோம். இதோட மிட் பாயிண்ட் இருக்கு, இங்க மிட் பாயிண்ட், இங்க மிட் பாயிண்ட். இந்த சார்ஜை வந்து இந்த மிட் பாயிண்ட் கொண்டு வரோம், இந்த சார்ஜை இங்க கொண்டு போறோம், இந்த சார்ஜை இங்க கொண்டு போறோம். ஃபைண்ட் த ஒர்க் டன். ஓகே, ட்ரை பண்ணுங்க, நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. There is a triangle ABC.
The midpoint is DEF in the triangle ABC. In the midpoint DEF. The charge at A is moved to F, charge at B moved to D, charge at C is moved to E. இது midpoint. Now find the work done. Right. என்ன பண்ணணும் அப்படின்னா இனிஷியல் பொசிஷன். இனிஷியல் இது இங்க இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்கு. புரியுதா? ஒரு படம் போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். இதுதான் ஒரிஜினல் இனிஷியல். இனிஷியல் பொசிஷன்ல வாட் இஸ் த எனர்ஜி அப்படின்னா இது ரெண்டையும் எடுத்துக்கோங்க. கே கியூ ஸ்கொயர் பை ஏ, இது ரெண்டையும் எடுத்துக்கங்க. கே கியூ ஸ்கொயர் பை ஏ, இது ரெண்டையும் எடுத்துக்கங்க. கே கியூ ஸ்கொயர் பை ஏ, அப்போ மொத்தம் என்ன இருக்கு? 3k q ஸ்கொயர் பை ஏ இஸ் த இனிஷியல் எனர்ஜி. யூ அண்டர்ஸ்டாண்ட்? வாட் இஸ் அ ஃபைனல் அப்படின்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட், ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த ட்ரையாங்கிள்ல இந்த மிட் பாயிண்ட் ஜாயின் பண்ண போறோம். இது வந்து ஏ, இதை ஜாயின் பண்ண மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் இதை ஜாயின் பண்றோம். இந்த கோடு இதுக்கு பேரலா இருக்கும். இது ஏனா இது a/2 இருக்கும். இது 6 சென்டிமீட்டர்னா இது 3 சென்டிமீட்டர் இருக்கும். ஜியோமெட்ரி. இந்த மிட் பாயிண்டையும் இதையும் ஜாயின் பண்ணா அதே கான்செப்ட். இங்கே ஏ, இங்கே a/2. அதே மாதிரி இது ஏ, இது a/2. சரியா? a/2. அப்ப நியூ பொசிஷன் என்ன அப்படின்னா இந்த சார்ஜ் இங்க வந்துருச்சு, இந்த சார்ஜ் இங்க, இந்த சார்ஜ் இங்க. அப்ப புதிய பொசிஷன் அப்படிங்கிறது அதுவும் ஒரு ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள் தான். சும்மா தலையிலா இருக்கு, அவ்வளவுதான். And what is the new position? Apna, you will say the charge Q is here, and Q is here. The distance is a/2. Then what is the final position? Paathutom. This is the final position. Now you write the final energy, epsilon F. எங்கெங்க ஏ இருக்கோ அங்க a/2. அந்த 2 மேல போயிரும். அப்ப 2k q ஸ்கொயர் பை ஏ 3 தரம் வரும் இல்லையா? a/2 2k q ஸ்கொயர் பை ஏ 2k q ஸ்கொயர் பை ஏ வரும். இதை ஆட் பண்ணும்போது 2 4 6 6k q ஸ்கொயர் பை ஏ. சார்ஜஸ், பாசிட்டிவ் சார்ஜஸ் பக்கத்துல வருது, எனர்ஜி அதிகமாகுது. இப்போ வாட் இஸ் த ஒர்க் டன் அப்படின்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ வாட் யூ வில் சே 6 minus 3, again 3k q ஸ்கொயர் பை ஏ எழுதிக்கலாம். ரைட். அடுத்த கான்செப்ட், இப்ப ஒரு ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள் வச்சுக்கோ. இங்க ஒரு சார்ஜ் Q, இங்க ஒரு சார்ஜ் Q, இங்க ஒன்றும் இல்லை. வாட் இஸ் த ஒர்க் ரெக்வயர்ட் ஃபார் மூவிங் திஸ்? இதுதான் கேள்வி. ஓகே, இது ஏபிசி. ஒரு ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள் இருக்கு. ஏல சார்ஜ் Q இருக்கு, பில சார்ஜ் Q இருக்கு, சில ஒன்றும் இல்லை. ஏல இருக்கிற சார்ஜை சிக்கு கொண்டு போகணும். வாட் இஸ் த ஒர்க் டன்? ஓகே, போடுங்க. வெரி சிம்பிள் கொஸ்டின். இன்ஃபேக்ட் இது ஒரு ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின். சரி, இனிஷியல் பொசிஷன் இவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. ஸோ இனிஷியல் எனர்ஜி வந்து k × q ஸ்கொயர் பை ஏ.
வாட் இஸ் த ஃபைனல் பொசிஷன் அப்படின்னா இந்த Q இங்க இருக்கு, இந்த Q இங்க வந்துருச்சு. இதான் ஃபைனல் பொசிஷன். ஃபைனல் பொசிஷன்ல இவங்க 2 பேர் இருக்காங்க. டிஸ்டன்ஸ் அதே A தான். அப்போ ஃபைனல் எனர்ஜி இஸ் ஆல்சோ K இன்டு Q ஸ்கொயர் பை A. அப்போ ஒர்க் டன் வந்து என்ன? ஃபைனல் மைனஸ் இனிஷியல் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கு. அப்போ நோ ஒர்க் இஸ் ரெக்வயர்ட் டு பி டன். ஓ, இந்த சார்ஜ் இங்கே வருது. இது இங்கே தான் இருக்கு, அது இங்கே வருது, எல்லாம் ஒன்று தான். ஸோ இதோட கான்செப்ட் என்ன சார் அப்படின்னா, இவர் எஜுகேஷன் மினிஸ்டர், இவரை ஹெல்த் மினிஸ்டராக மாற்றுறோம். அதாவது சேம் பொசிஷனில் தான் வைக்கிறோம். இதில் என்ன பொட்டென்ஷியல் சியில் இருக்கோ அதே பொட்டென்ஷியல் ஏல இருக்கு, அதே பொசிஷனில் மாற்றுறோம். அதனால அதே லெவல் தான். ஒரு மினிஸ்டரை எம்எல்ஏவாக மாற்றலாம், ஒரு மினிஸ்டரை வந்து சீஃப் மினிஸ்டராக மாற்றலாம். அப்படிலாம் நம்ம மாற்றலை, சேம் பொசிஷன். அதனால there is no work done. The charge is shifted to equal potential points. சரி, உனக்கு புரியுதான்னு பார்க்கலாம். இப்போ வந்து இப்படி எடுத்துக்குவோம். இங்கே வந்து ஒரு 2Q இருக்கு, இங்கே வந்து ஒரு இப்போ இங்கே ஒரு சார்ஜ் Q இருக்கு, ரைட். இங்கே ஒரு 2Q இருக்கு. ஓகேப்பா, இது ஒரு ஸ்கொயர். இந்த சார்ஜை இங்கே கொண்டு போகணும். இது வந்து ஸ்கொயர் ஆஃப் சைடு A. என்ன ஒர்க் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும்? சார், இனிஷியல் டயக்ராம் ரெடியாக இருக்குங்க. மூவிங் சார்ஜை மட்டும் பார்க்கணும். அதாவது 3 சார்ஜ் அப்படின்னா நீங்கள் ஓகே, ஒரு லாங் மெத்தடில் ஒரு கணக்கு போட்டுட்டு நான் ஷார்ட் மெத்தட் சொல்கிறேன். லாங் மெத்தட் என்ன? இனிஷியல் பொசிஷன் ரெடியாக இருக்கு படம். இனிஷியல் எனர்ஜி K இன்டு Q1 Q2 by distance A plus K into Q1 Q3 by distance. இந்த distance வந்து diagonal √2A, அதனால √2A. then இது ரெண்டும் 2Q divided by A. ஓகேயா? இது இனிஷியல். K into Q1 Q2 by R12, Q2 Q3 by R23, Q3 Q1 by R13. ஓகே தானே? சரி, ஃபைனல் பொசிஷன் என்ன டயக்ராம்? த டயக்ராம் இஸ் இந்த 2Q இங்கே தான் இருக்கு, இது இங்கே தான் இருக்கு, இது வந்து இங்கே வந்துருச்சு. ஓகே, இப்போ இதுக்கு என்ன எனர்ஜி அப்படின்னா ஃபைனல் எனர்ஜி இந்த சார்ஜ் இதுலேருந்து, இந்த சார்ஜ் இதுலேருந்து √2A தூரத்தில் இருக்கு, Q into 2Q by √2A. தென் இந்த சார்ஜ் இங்கேருந்து EA தூரத்தில் இருக்கு, இது A. அப்புறம் இது ரெண்டும் K into 2Q into 2Q, 2Q into 2Q by A அப்படி இருக்கு. இது ஃபைனல். இப்போ ஒர்க் டன் கண்டுபிடிக்கும் போது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் நம்ம போடுவோம், ரைட்? இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த சார்ஜ் இங்க இருந்தது இங்கே போகும்போது இது சம்பந்தப்பட்ட டேர்ம்ஸ் மட்டும்தான் மாறும். இது ரெண்டும் ஃபிக்ஸடா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஷார்ட்கட் மெத்தட். இந்த 2Q இந்த 2Q இங்க இருக்கு, இந்த டேர்ம் வந்துச்சு, இது ரெண்டும் ஃபிக்ஸட் சார்ஜ். மறுபடியும் இது ரெண்டும் இங்கே தான் இருக்கு, அதே டேர்ம் இங்க வந்துச்சு. அதையே ஒரு தரம் எழுதிக்கிட்டு அப்புறம் கேன்சல் பண்ணிக்கிட்டு இருப்பானே. இப்ப நம்ம வந்து
ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜின்னு போடும்போது இது பாசிட்டிவ்ல வரும், அது நெகட்டிவ்ல வரும், ரெண்டும் கேன்சல் ஆகும். அப்ப பிக்சட் சார்ஜஸ் சம்பந்தப்பட்ட டேர்ம்ஸை எழுத வேண்டியது இல்லை. இது புரியுதா? ரைட். இந்த மூவிங் சார்ஜ் பொறுத்த வரைக்கும் இது இங்க இருக்கும்போது 2Qல இருந்து A தூரத்துல இருக்குங்க. இது இங்க போனாலும் இந்த 2Qல இருந்து A தூரத்துல தான் இருக்கு. அதனாலதான் இந்த டேர்ம் கேன்சல் ஆகும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது, இல்லையா? இங்க இருக்கும்போது 2Qல இருந்து √2A தூரத்துல இருக்கு. இது அங்க போனா இதுவும் 2Q தான், ஈக்குவலா எழுதியிருக்கேன். அப்ப அகைன் 2Qல இருந்து √2A போகுது. அப்ப இதே டேர்ம் இங்கேயும் வருது. அப்ப all 3 டேர்ம்ஸ் அங்க இருக்கு. அப்ப எப்சிலான் F மைனஸ் எப்சிலான் I இஸ் ஈக்குவல் டு 0. புரிஞ்சுக்க முடியுதா? மறுபடியும் நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரை ஹெல்த் மினிஸ்டர் ஆக்கியிருக்கோம், அவ்வளவுதான். ஓகேயா? இந்த 2Q ரெண்டும் சேர்ந்து இந்த இடத்துல என்ன பொட்டன்ஷியல் கொடுக்குமோ அதே மாதிரி இந்த 2Q இந்த இடத்துல பொட்டன்ஷியல் கொடுக்கும். ஈக்குவல் பொட்டன்ஷியல்ல தான் இது மூவ் ஆச்சு. இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் ஈக்குவலா இருக்கு. இதுக்கு பேர் நம்ம A, இதுக்கு பேர் Bன்னு வச்சிட்டோம்னா பொட்டன்ஷியல் அட் A ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் அட் B. இந்த காரணத்தினால ஆன்சர் கம்ஸ் 0 எழுதிக்கலாம். ரைட். இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு கணக்கு இந்த கிளாஸ்ல போடலாம், மீதி அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ வந்து சப்போஸ் தேர் இஸ் அ ப்ராப்ளம் லைக் திஸ், தேர் இஸ் அ ஸ்கொயர். ஓகேப்பா, 2 மைக்ரோகூலும் 3 மைக்ரோகூலும் மைனஸ் 4 மைக்ரோகூலும் பிளஸ் 1 மைக்ரோகூலும், இது ஒரு ஸ்கொயர். இந்த ஸ்கொயருடைய சைடு ஒரு √2 சென்டிமீட்டர். ரைட். What is the work done? What is the work done for bringing ஒரு 1 2 3 4 எல்லாம் எடுத்துட்டோமா, வேற ஒரு நம்பர் என்ன 6 எடுத்துக்கலாம். ஓகே, what is the work done for bringing this charge from infinity to this point, the center of the square? என்னோட கேள்வி வந்து ஒரு ஸ்கொயர் இருக்கு, அதுல சார்ஜஸ்லாம் இருக்கு. வெளியிலேருந்து ஒரு சார்ஜை கொண்டு வந்து சென்டர்ல வைக்கணும். இவங்கெல்லாம் கண்ணாப்பண்ணு சண்டை போடுவாங்க, இவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் ரிப்பல் பண்ணுவாங்க. மொத்தத்துல எவ்வளவு ஒர்க் நீ பண்ணுவ? அதான் கேள்வி. கொஸ்டின் எழுதிங்க. ஸோ நம்ம வந்து 3 சார்ஜ் இருந்தால் 3 டேர்ம், 4 சார்ஜ் இருந்தால் 4C2 6 டேர்ம், 5 சார்ஜ் அப்படின்னா ஃபைனல் டயக்ராம்னு போட்டு ஃபைனல் எனர்ஜி 5 சார்ஜ் அப்படின்னா 5C2 10 டேர்ம், 10 டேர்ம் எழுதணும். அப்படிலாம் பண்ணோம்னா பரீட்சையில் மணி அடிச்சிடும். அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு ஃபார்முலா இருந்துச்சுல, அதில் போகணும். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு பொட்டென்ஷியல் இன்டு த டெஸ்ட் சார்ஜ். இந்த மெத்தட்ல போய் ஆன்சரை கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த கணக்குக்கு ஈஸியான மெத்தட். ஸோ யூனோ பொட்டென்ஷியலையும் ஃபாஸ்டா கண்டுபிடிக்கணும்னா இந்த டிஸ்டன்ஸ் சேமா இருக்கிறதுனால இந்த சம் ஆஃப் த சார்ஜஸ் சிக்மா கியூ அப்படி போடணும். புரியுதா? சிக்மா சம் ஆஃப் த சார்ஜஸ். ஏன் எல்லாம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதெல்லாம்
நம்ம வந்து கே Q1 by R1 plus K Q2 by R2 இந்த மாதிரி போடணும். Q3 by R3 K Q4 by R4. பட் நம்ம இதெல்லாம் ஈக்குவலா இருக்குல்ல. This distance is R, this distance is R, this distance is R, this distance is equal. ஈக்குவலா இருக்குன்னா இந்த 1 2 3 இதெல்லாம் வேணாம், எல்லாமே R காமனா வெளியில தூக்கிட்டேன். ஓகே, நவ் இப்ப what is K? 9 into 10 power 9. What is R? அப்படின்னா இந்த R is equal to A by root 2. பாதி diagonal in a square. A by root 2. பட் இது root 2 சொல்லியிருக்கேன். root 2 by root 2 is 1 centimeter. ஓகே, அப்ப R வந்து 1 centimeter. Sum of the charges 3 2 5 5 1 6 6ல 4 போயிருச்சு. அப்ப 2 மைக்ரோ கூலும். அப்ப பொட்டன்ஷியல் எவ்வளவு வருது அப்படின்னா 18 10 power 5. ஓகேப்பா, பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ வாட் இஸ் ஒர்க் டன் அப்படின்னா லாஸ்ட் ஸ்டெப் கடன் வந்துட்டோம். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு V into வாட் இஸ் த டெஸ்ட் சார்ஜ்? தட் இஸ் 6 மைக்ரோ 10 power minus 6. ஓகே, V into Q0 பெருக்குனா 6 48 4 6 4 10 10 power minus 1. Therefore the answer is 10.8 joules. எழுதிக்கலாம். ஓகே, வெரி குட். த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக், மண்டே. சூப்பராக 3 கிளாஸ் கவனிச்சிட்டோம். சூப்பர் நைட் ஸ்டடி. டெஃபினெட்லி ஃபிசிக்ஸ், பொட்டென்ஷியல் கெப்பாசிட்டர், இந்த 3 கிளாஸில் என்ன நடத்தினேன் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்கணும். ஈஸி ஃபிசிக்ஸ் எடுத்து ஆரம்பத்தில் ஒரு 2-3 பேஜஸ் இப்போ நடத்தியிருக்கேன், அதை படிக்கணும். ஆஃப்டர் ரீடிங் த கிளாஸ் நோட், ஃபஸ்ட்டு கிளாஸ் நோட் எடுத்துக்கிட்டு இந்த 3 கிளாஸில் என்னென்ன நீங்கள் எழுதுனீங்களோ, ஒரு சில பேர்லாம் அழகான கையெழுத்து அருமையாக எழுதுறீங்க. இந்த 3 கிளாஸில் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க அதை அருமையாக படிங்க. என்ன நைட் ஸ்டடினா என்ன, ஒரு 1.5 மணி நேரம் தானே, 8:30 to 10:30 ஒரு 2 மணி நேரம் தானே. முதல்ல அதை நல்லா அருமையாக படிங்க. அதை படிச்சுட்டு சார் கிளாஸ் நோட் எல்லா கணக்கும் போட்டுக்கிட்டு பக்காவாக பார்த்துட்டேன் சார் அப்படின்னீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸி ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய தியரியை ஒரு 3-4 பக்கம் நடத்தினதை படிங்க. அதுக்கப்புறம் அதில் என்னென்ன டெரிவேஷன் வருது கிளாஸ் நோட்டில் போட்டிருப்பேன்ல, அந்த டெரிவேஷன்லாம் கொஞ்சம் எழுதி பாருங்கள். முடிஞ்சால் தியரியை கூட கொஞ்சம் எழுதி பாருங்கள். நல்லா தரோவாக ஒரு நோட்ஸ் நீங்களே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நீங்களே வந்து இந்த லெசனில் இது இருக்குது அப்படின்னு எடுத்தோடனே நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும், போகணும், ஒரு டெஸ்ட் எழுதணும், போகணும். அதுக்கப்புறம் ரிவிஷன் வரும்போது ஒரு ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் நீங்களே வந்து ஒரு அருமையான நோட்ஸு ஃபார்முலா எல்லாம் ரெடி பண்ணணும். ஓகேயா? தேங்க்யூ.